ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். இட்ஸ் மீ தமீம் இப்ராஹிம். இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா, லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, மேலப்பாளையம், திருநெல்வேலி. எல்லா வீடியோ மாதிரியுமே இதுவுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்போட நேம் வந்து நிகா ஜோன். இவங்க வந்து 2 செக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு செக்ஷன்ஸ் வந்து என்னன்னா அபாயா அண்ட் ஹிஜாப்ஸ்க்காக, இன்னொரு செக்ஷன்ஸ் வந்து ஃபேன்சி திங்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்காக. ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து பார்க்க போகிற செக்ஷன் வந்து என்னென்னா அபாயா செக்ஷன் தான். ஃபஸ்ட்டு இவங்க ஷாப்புக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து என்னென்னா குரான் படம் போட்ட வந்து அந்த ஆல்பம் மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து என்னென்னா பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஹந்தி வைப்போம் இல்லையா, ஸ்டென்சில்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து என்னென்னா பொண்ணுக்கு வந்து பிரைடுக்கு வந்து போடக்கூடிய ஹிஜாப்ஸ் அதெல்லாம் வந்து கோல்டன் ஹிஜாப்ஸ், அதே சமயம் வந்து ரெட் கலருமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹிஜாப்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ரேக்ஸ் வச்சுருந்தாங்க. பார்ட்டி வியர், டெய்லி வியர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து என்னென்னா எல்லாமே வந்து என்னென்னா இம்போர்ட்டட் குவாலிட்டியான அபாயாஸ் தான். எல்லாமே வந்து கலர் அபாயாஸ். அதுக்குன்னு வந்து ஒரு தனி வந்து ரேக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஒரு 4 ரேக் கிட்ட வந்து இருந்துச்சு. அதெல்லாமே வந்து கலர் அபாயாஸ். பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. அது பக்கத்தில் வந்து இருக்க ரேக் எல்லாமே வந்துன்னா வந்து அதுக்கப்புறம் இருக்க ரேக் எல்லாமே வந்து பிளாக் கலர் ஃபர்தாஸ் எல்லாமே இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து சேரன் மகாதேவி, இன்னொன்று வந்து மேலப்பாளையம் தான். இவங்க வந்து மேலப்பாளையத்தில் வந்து இந்த ஷாப் ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. அபாயாஸ் ஹிஜாப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து என்னென்னா அந்த ஃபேன்சி திங்ஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பித்து வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. நான் அந்த ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண எப்போ போனேன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் போனேன். நான் அபாயா எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்த உடனே வந்து எதை எடுக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எப்படியோ பார்த்து எப்படியோ ஒரு இது வந்து எடுத்துகிட்டு அப்புறம் ஷால்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கையில் வச்சுருக்க அபாயா வந்து என்னென்னா ஸ்கை ப்ளூ கலர், லைக் வந்து க்ரீன் மாதிரியுமே வந்து இருக்கும். ஹேண்டில் எப்படி ஒர்க் இருக்கோ அதே மாதிரி தான் கீழே பாட்டம்லேயுமே வந்து இருந்துச்சு. லைக் வந்து ஓப்பன் டைப் மாதிரி தான். இந்த ஃபர்தா சைஸ் வந்து என்னென்னா 50லேருந்து 60 வரையுமே இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த கலர் ஃபர்தா தான். இதை வந்து நம்ம லைட் பிங்க் அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல ஒர்க் வச்சு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்டு வந்து இந்த சர்டின் கிளாத் வந்து ஃபர்தா தான். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. சைடில் வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஒர்க் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த க்ரீன் கலர் ஃபர்தா தான். குவாலிட்டி வைஸ்மே இருந்து அதே மாதிரி வந்து டிசைனுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓப்பன் டைப் ஃபர்தா தான். இந்த ஓப்பன் டைப் ஃபர்தாஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஓப்பனில் வேண்டாம் அப்படின்னா அவங்களே பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்தா வந்து என்னென்னா ஒரு லைட் வயலட் கலர் மாதிரி வந்து இருக்கும் சாட்டின் கிளாத்தில். அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு கிளாத் வந்து கோட் மாதிரி மாடலில் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபர்தாஸ் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஒரு பார்ட்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம போடுறதுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். நல்லா ரிச்சாகவுமே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து ஸ்டாச்சுக்கு போட்டு வச்சுருந்த ஃபர்தா பிளாக் கலர் ஃபர்தாவுமே சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர் நான் முன்னாடி வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு க்ரீன் கலரில் அதே மாடல் தான். பட் ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். நான் இன்னொன்று வந்து கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபர்தா ப்ரௌன் கலர் ஒர்க் வச்சு ரைட் ஹேண்டில் இதே கலரில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் அதே மாடல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த 2 ஃபர்தாவுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், க்ரீன் அண்ட் கோல்டன். நான் வந்து எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகி வந்து நின்றது காரணமே இதான். இதை எடுக்கவா அதை எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த கோல்டன் கலர் தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் அதை எடுக்காமல் நான் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு போயிட்டேன். இவங்கக்கிட்ட வந்து கலர் ஃபர்தா மட்டும் இல்லை, பிளாக் கலர்லேயுமே வந்து நிறைய அபாயாஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிசைன்ஸ், அப்புறம் பிளெயின் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அபாயா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சஜஷனுமே வந்து கரெக்டாக கொடுக்காங்க. அதே சமயம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விடணும், ஓப்பன் ஃபர்தா எனக்கு வந்து ஓப்பன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை கூட அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி தந்துடுவாங்க. இவங்கக்கிட்ட அபாயாஸ்க்கு மட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, ஹிஜாப்ஸ்க்குமே அதே சமயம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பார்ட்டி வியர், டெய்லி வியர், ஃபுல் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், ஷிஃபான், ஃப்ளீட்டட், சாட்டின், க்ரீப், காட்டன் எல்லா கிளாத்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. அதான் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்கேன். அங்கே இருக்க கலெக்ஷன்ஸை நான் காமிக்கணும்னா ஒரு வீடியோ பத்தாதுங்க, நிறைய வீடியோ எடுக்கணும். நான் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இது காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஷாப்க்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பிங்க் கலர் வந்து ஷிஃபான் ஃப்ளீட்டட் ஃபர்தா வந்து என்னென்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சைஸஸ்மே ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு வயலட் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த ஓப்பன் டைப் ப்ளூ கலர் அபாயா தான். கீழே வந்து கிரிங்கிள்டு அந்த ஷிஃபான் ஃப்ளீட்டட் மாதிரி வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைட் ப்ரௌனிஷ் அபாயா தாங்க. உள்ளே வந்து என்னென்னா ஒயிட் கலர் கோட் மாதிரி வந்து வந்திருக்கும். ஹேண்ட்லேயுமே வந்து என்னென்னா ஒயிட் கலர் பார்டர் வந்திருக்கும் எண்டிங்கில். அப்புறம் அங்கங்கே ஸ்டோன் லைன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஃபர்தா தான், பிளெயின் ஃபர்தா தான். பட் ஆனால் அதோட கிளாத் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அம்பர்லா டைப் எல்லா சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மாடலில் வந்து எல்லா கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற அபாயா வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி பட்டர்ஃப்ளை அபாயா தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு ரெட் கலரில். இதில் எல்லா கலருமே வந்து இருக்குது. அங்கங்கே வந்து ஃப்ளார்ஸ் வந்து வச்சிருந்துச்சு ரெட் கலரில். மேலேயுமே வந்து அதே மாதிரி இருந்துச்சு. அந்த அபாயோட ஹேண்ட் தாங்க சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அபாயாவில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அபாயஸை பற்றி மட்டும் சொல்கிறீங்களே, அதோட ப்ரைஸை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நிறைய பேர். இவங்களோட வந்து அபாயஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இம்போர்ட்டட் குவாலிட்டி எல்லாமே. இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஹைன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி லோன்னு சொல்ல முடியாது, மிட்டில் வந்து வச்சுருக்காங்க. இவங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸை வந்து வச்சுருக்காங்க. ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து சொல்கிறேன். எல்லாமே வந்து என்னென்னா இம்போர்ட்டட் குவாலிட்டி தான். ஹிஜாப்ஸுமே சரி, அபாயஸுமே சரி. ஹிஜாப்ஸ்மே வந்து 100ல் இருக்குது, 150, அப்புறம் 200, 250, 300, 400. நம்ம எடுக்கிற ஹிஜாப்ஸை பொறுத்து வந்து இருக்குது. குவாலிட்டியுமே வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து போயிருந்தோம். எங்கன்னா வந்து அந்த ஃபேன்சி திங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு இல்லையா, நம்ம அங்கே தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ஸில் வந்து என்ட்ரன்ஸ் ஆனவுடனே வந்துன்னா பேபி திங்ஸ், அதுக்கப்புறம் இயரிங்ஸ், வாட்சஸ், அதுக்கப்புறம் பர்சஸ், கிளச்சஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், கிட்ஸ் வியர், அப்புறம் நம்ம வியர் பண்ணுற மாதிரி எல்லா வியர்ஸுமே வந்து இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நானும் என்னோடய சிஸ்டர் இன்லாவும் அந்த கிட் வியரை வந்து பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அதான் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நம்ம டெய்லி வியருக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்துருக்குல்ல, அதான். அப்புறம் அந்த கலர் ஸ்டெட்ஸ் கூட வந்து என்னென்னா 10 ரூபீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ளார் ஒர்க் எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி தான் வந்து இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே ஃப்ளார், அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில், அப்புறம் வந்து வாட்சஸ் மாதிரி வந்து இருக்கும். இந்த பிரேஸ்லெட்ஸை வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம வாட்ச் மாட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதோட ரேட் வந்து என்னென்னா 150. இதில் இருக்க எல்லா மாடலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நானுமே வந்து ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த க்யூட்டான வந்து செயின், அந்த இயரிங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அதான் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். நான் போன தடவை வந்திருக்கும் போது வந்து அந்த ஸ்டோன் வச்ச பிரேஸ்லெட் வந்து இல்லை, இந்த காப்பு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் 2 வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒன்று லீஃப் வச்சு, இன்னொன்று வந்து ஸ்டோன் வச்சு, சிங்கிள் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கோம். இந்த தடவை நான் பார்க்கும்போது இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம கிராண்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். இதில் வந்து என்னென்னா ஃப்ளார், அப்புறம் ஹார்ட், அப்புறம் லீஃப், அந்த மாதிரி மாடலில் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கண்ணை கவரக்கூடிய பர்சஸ் அதெல்லாமே நல்லா அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. ஸ்லிங் பேக்ஸ், அப்புறம் ஹேண்ட் பேக்ஸ், அப்புறம் வந்து சைட் பேக்ஸ், கிளச்சஸ், பர்சஸ், நம்ம ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து கொண்டுட்டு போகக்கூடியது நல்லா இருந்துச்சு. நல்லா கோல்டன் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து குட்டி குட்டி பர்சஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பேண்ட்ஸ் நம்ம வந்து கிட்ஸ்க்கெலாம் போட்டு விடுவோம்ல, அந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து எல்லா கலர்லேயுமே வந்து இருந்துச்சு. நிறைய மாடல் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ், அப்புறம் சன்ஸ்க்ரீன், லோஷன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா க்யூட்டாகவே இருந்துச்சு அந்த பேண்டெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கிளிப்ஸுமே வந்து ஃப்ளார் ஷேப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து என்னென்னா நெக்லஸ் செட்ஸ் இருக்கு இல்லையா, அது வச்சுருந்தாங்க. கோல்டன் கலர், அப்புறம் சில்வர் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நெத்திச்சூடி, நெக்லஸ், இயரிங்ஸ் இதெல்லாம் செட்டாக வர மாதிரி ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க செட்டாகவே. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெண்டல் ஜுவல்லரியுமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம அந்த பிரேஸ்லெட்ஸ் போடுவோம் இல்லையா, சின்ன பிள்ளைய நம்ம போட்டிருப்போம் ஸ்டோன் வச்சு, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரீக்கு வியர் பண்ணக்கூடிய பெல்ஸ் வந்து என்னென்னா நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர்லலாம் வச்சுருக்காங்க. கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு நல்லாவே இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் சில்வர் கலர், அப்புறம் பிளாக் கலர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆரி திங்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க முடியாது இந்த பிளாக் கலர் ஹேண்ட்பேக், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ரேட்டுமே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த கிளச்சஸ், பர்சஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஒயிட் கலர், இது கோல்டன் கலர் பீட்ஸ் வச்ச இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் சைஸுமே இருக்குது, அதே சமயம் பிக் சைஸுமே இருக்குது. அப்புறம் அந்த கிளச்சஸ் எல்லாமே வந்து தனியாகவும் இருக்குது, அதே சமயம் அது உள்ளே வந்துன்னா ஸ்லிங் பேக்ஸ் மாதிரி நம்ம போடுற மாதிரி செயினுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்லிங் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கிளச்சஸாகவுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த பர்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே என் கண்ணுக்கு வந்து என்னென்னா அந்த கொரியன் கிளிப்ஸ் வந்து பட்டுட்டு, ஸோ அதனால் அதை எடுத்து வந்து காமிச்சிட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. பட்டர்ஃப்ளை மாடலில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கீழே வந்து பியர்ஸ்லாம் வந்து தொங்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹேருக்கு வைக்கும் போது நல்லாயிருக்கும். அதான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதானாங்க ஃபேஷனு, கொரியன் கிளிப்ஸ் வைக்கிறது. அங்கே வந்து என்னென்னா கொரியன் கிளிப்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கிளிப்ஸுமே வந்து வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பர்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளேயுமே வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம கார்ட்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து மணி கூட வச்சுக்கலாம், ஃபோன் கூட வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்றக்கன வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா க்யூட்டாகவே இருந்துச்சு. குட்டியாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து பெரிய சைஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி பர்சஸ் வந்து இருக்குது. அதான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த பஞ்சு மாதிரி புசு புசுன்னு தொங்குதில்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பர்சஸ் எல்லாமே கலருமே வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்பிள் பர்சஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான்.
இந்த பர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா சின்ன பர்ஸ் எல்லாமே வந்து 150. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னென்னா 200 அதுக்குள்ளே வந்து ரேஞ்சஸில் வந்து வரும். 100லேருந்துமே வந்து பர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த டபுள் ஜிப் வந்து வச்ச மாதிரி வந்து பர்சஸ்லாம் இருக்குது. அதான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா லிப்ஸ்டிக்கில் பென்னா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து என்னென்னா ஒரு அதிசயம் அங்கே நடந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு அது லிப்ஸ்டிக்னே வந்து நினச்சி எடுத்தேன் கையில். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க பென்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆமாங்க, உண்மையிலே பென் தாங்க. நம்ம சும்மா இருப்போமா, அதுக்கப்புறம் அதை எடுத்து கையில் நம்ம கையெழுத்த போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதே மாதிரி யூனிக் திங்ஸ்லாம் வந்து அங்கே நிறையவே வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்துன்னா பர்ஸ், கிளச்சஸ் மட்டும் இல்லை, பேக் பேக் கூட வந்து இருக்குது. இதை நம்ம வந்து ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஜிப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாகவும் இருக்குது. நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். அதான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த பேக்கை போட்டோன்னே காலேஜுக்கு போன ஞாபகம் வந்துட்டுங்க. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு வந்துன்னா ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் வியர் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கிங்கல்ல இந்த வீடியோவில், இது வந்து பட்டு பாவாடைன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்துன்னா கவுன் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து கிட்ஸ்க்கு வந்து என்னென்னா ட்ரெஸ் மட்டும் இல்லை, அபாயாஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்கார்ஃப் வச்சுருக்காங்க. வந்து மக்கன்னான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. கிட்ஸ்க்கு வந்து நம்ம வியர் பண்ண மாதிரியே மாடலில் வந்து ஷிஃபானில், அதுக்கப்புறம் அனார்கலி டைப்பில் ஒர்க் வச்சு, இந்த மாதிரி சராரா செட்டு, அப்புறம் மெடி செட்டு, கவுன் மாதிரி இந்த மாதிரிலாம் எல்லா டைப்லேயுமே வந்து வச்சுருக்காங்க நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு. அப்புறம் வந்து நம்ம பார்ட்டி வியருக்கு நம்ம போடுவோம் இல்லையா, கவுன் மாதிரி நல்ல சிம்மரியா, அந்த மாதிரியுமே வச்சுருக்காங்க. அதான் அந்த ப்ளூ கலர் ஃப்ளார் வச்சு அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து யாருக்குன்னா நம்மளை மாதிரி லேடிஸ்க்கு தான், கேர்ள்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் வந்து அனார்கலி தான் ஃபுல்லாக வந்து ஒர்க் வச்சு இருந்துச்சு. ஷால் ஃபேண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த பிங்க் கலர் வந்து அனார்கலி தான். இது வந்து லைக் வந்து கவுன் டைப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா ஒர்க் வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் கலர் லெஹங்கா டைப்பில் வந்து இருக்கும் மாடல் எல்லாமே. மேலேருந்து கீழே வரையுமே ஃபுல்லாக வந்து ஒர்க் வச்சு இருந்துச்சுன்னா எல்லா அனார்கலிக்குமே வந்து என்னென்னா பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷால்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஹேண்டுமே வந்து இருக்குது. நான் அந்த வீடியோவில் காமிக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து XXL சைஸ் வரையுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா மாடல்ஸ்லேயுமே வந்து இருக்குது. ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்ம டெய்லி வேர் போடக்கூடிய எல்லாமே வந்து இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்னென்னா பாட்டம்ஸ் அண்ட் ஷால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் அனார்கலி வந்து என்னென்னா மேலேருந்து கீழே வரையுமே வந்து ஒர்க் வச்சு தான் இருக்கும். ஷிஃபான் வந்து கிளாத்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெஸ் வந்து என்னென்னா சராரா செட்டு தான். இது வந்து எல்லோ கலர். மேலேருந்து கீழே வரையுமே வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து என்னென்னா அந்த ஜரிகை வச்சு இருக்கும். அப்புறம் வந்து ஹேண்டு வந்து என்னென்னா ஃபுல் ஹேண்டு. இதுக்கு வந்து என்னென்னா சராரா பாட்டமும் உண்டு. அதே சமயம் ஷாலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து என்னென்னா அவங்க வந்து முக்கால்வாசி வந்து என்னென்னா நம்ம அந்த வெட்டிங்க்கு, பார்ட்டிக்கு, அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நல்லா பிரைட் அண்ட் கலர்ஸ் நல்லாவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த சாண்டில் கலர். இதில் வந்து என்னென்னா மேலே வந்து கோட் மாடலில் வந்துருக்கும் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு. கீழேயுமே வந்து என்னென்னா பார்டர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து என்னென்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ரோப் கூட வந்து அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு சராரா செட்டு மெரூன் கலர். கோல்டன் கலர் ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்திருக்கும். மேலே டாப்பும் அப்படி தான், பாட்டமுக்குமே வந்து அப்படி தான். பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு. இவங்கக்கிட்ட இருக்க அனார்கலிஸ் எல்லாமே வந்து என்னென்னா நல்லா கிராண்டாகவே இருக்கும். ரிச் லுக்கை வந்து கொடுக்கும். நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ், அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஃபுல் ஹேண்ட் ஆகட்டும், அப்புறம் ஆஃப் ஹேண்ட் ஆகட்டும், கோட் மாடல் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போடக்கூடியது மட்டும் இல்லாமல் டெய்லி வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்மே வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. அதான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த அம்பர்லா கட்டிங்கில் வர க்ரீன் கலர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஷிஃபான் கிளாத்தில் வர நம்ம டெய்லி வியருக்கு போடக்கூடிய இந்த அனார்கலி, இது வந்து அம்பர்லா டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக சுடிதார் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியுமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. அதான் நான் உங்களுக்கு இந்த காமிச்சிட்ருக்கோம்ல இந்த பிங்க் கலர். அதுக்கப்புறம் இந்த இது வந்து என்னென்னா அம்பர்லா அனார்கலி தான். கவுன் மாதிரி வந்து வரும். ஃப்ளார் வச்சு ரெட்டு பிங்க்கு கலந்த மாதிரி. இந்த அனார்கலியோட சைஸ் வந்து என்னென்னா XXL. இதில் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. ஷிஃபான் வந்து கிளாத்து. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் காமிச்சிருக்கோம் இல்லையா, அதான். இவங்கக்கிட்ட வந்து என்னென்னா டெய்லி வியர், எத்னிக் வியர், ஆஃபீஸ் வியர் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, நைட்டிஸுமே வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி கலர்ஸுமே வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து என்னென்னா டிசைனர் சாரீ தான். இந்த டிசைனர் சாரீ வந்து என்னென்னா ஒரு ஆரஞ்சு கலர் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் வந்து வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா ஸ்டோன் ஒர்க் தான். இதோட கிளாத் வந்து என்னென்னா ஷிஃபான் தான். இதோட ரேட் வந்து என்னென்னா எல்லாமே வந்து டிசைனர் சாரீ எல்லாமே வந்து 1000, அதுக்கப்புறம் வந்து 700, 800 அந்த இதுலேருந்துமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து டிசைன் அந்த ஒர்க்கை பொறுத்து தாங்க ரேட் எல்லாமே வந்து இருக்குது. பட் ஆனால் ரீசனபிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய சாரீ வந்து என்னென்னா அந்த ரெட் கலர் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும்.
அண்ட் சில்வர் கலர்லேயுமே வந்து கலந்து தான் இருக்கும் இந்த saree. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. மேலேருந்து கீழே வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா ஒர்க் வச்சு தான் இருந்துச்சு. நீங்களே வீடியோவில் பாருங்கள். இந்த saree வந்து என்னென்னா இந்த கலரில் மட்டும் இல்லை, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஆரஞ்ச் அந்த கலர்லேயுமே வந்து இருக்குது. உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் பார்க்கிங்கல்ல, மேலே வந்து சில்க் saree, அப்புறம் ஷிஃபான் saree, அப்புறம் வந்து எல்லாமே வந்து இருக்குது. இந்த சைடு வந்து என்னென்னா லெஹங்கா, கவுன், சுடிதாஸ் எல்லாமே இருக்குது. சாரீஸ் வந்து எடுத்தால் மட்டும் இல்லைங்க, ப்ளவுஸுமே வந்து அவங்களுமே வந்து ஸ்டிச் பண்ணி தந்துடுவாங்க. வித் ஆரி ஒர்க்கு கூட வந்து வச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம சாரீஸ் வந்து பார்த்துட்டோம் இல்லையா, இதெல்லாமே வந்து டிசைனர் saree. இப்போ வந்து ரமடான் வரனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் சில்கியாக நல்லா ஒர்க் வச்சு நல்லா பார்க்கவே நல்லா கிராண்டாக இருக்குது, ரிச் லுக்காக கொடுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கலர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து நல்ல வெரைட்டியாக வந்து வச்சுருக்காங்க. சாரீஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு இந்த பிங்க் கலர் வந்து கவுன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து எனக்கு கண்ணுக்கு பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். மேலேருந்து கீழே வரையுமே ஃபுல்லாக வந்து ஒர்க் வச்சு தான் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. இவங்க கிட்ட இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து என்னென்னா வெட்டிங் அபாயாஸ், அப்புறம் வெட்டிங் சூட்ஸ் கூட வச்சுருக்காங்க. அந்த வெட்டிங் சூட்ஸில் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மெரூன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் வச்சுருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. வீடியோவில் நீங்களே பார்க்கிங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, எடுக்கணும்னு தோணுதா, எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆலியா கட் குர்த்தி கூட வச்சுருக்காங்க. எல்லா மாடல்லையும், அதே சமயம் எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது, எல்லா கிளாத்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா வெட்டிங் சோலி, லெஹங்கா, கவுன் டைப்லேயுமே வச்சுருக்காங்க, அனார்கலி டைப்லேயுமே வச்சுருக்காங்க. அப்புறம் கஃப்தான்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா காக்ரா சோலி, ப்ரே கிளாத்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து டிசைனர் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்குமே வந்து பண்ணி தராங்க. இவங்கக்கிட்ட வந்து இன்னர் வியர்ஸுமே வந்து இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் தான் என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. நீங்கள் ஷாப்புக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையவே நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்னா சில்க் saree தான். இந்த செக்ஷனுக்கும் எனக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாதுங்க. ஏன்னா நான் saree அந்தளவுக்கு வியர் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தாலுமே நான் உங்களுக்காக வந்து எடுத்து ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்திருக்கேன். இதில் வந்து அந்த க்ரீன் கலர், அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டா கலர் வந்து நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வியர் saree ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸ்டோன் வச்சு, இது வந்து என்னென்னா எல்லா கலர்லேயுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இங்கே saree லவர்ஸா, அப்போ நீங்கள் இங்கே வந்து saree வந்து எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நான் வந்து ஹிஜாப்ஸ் வந்து கொஞ்சம் தானே காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் மறுபடியுமே வந்து இந்த அபாயா செக்ஷனுக்கு போய் ஹிஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து என்னென்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணக்கூடிய சிம்மரியான ஹிஜாப்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் வச்ச ஹிஜாப்ஸ் தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். கோல்டன் கலரில், அதுக்கப்புறம் சில்வர் கலரில் எல்லா கலர்லேயுமே வந்து சிம்மர் ஹிஜாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஷிஃபான் கிளாத்லேயுமே வந்து ஒர்க் வச்சு வந்து இருந்துச்சு. அப்புறம் சாட்டின் கிளாத்தில் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும், ஸ்டோன் வச்சு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பிங்க் கலரில் வந்து காமிச்சிருக்கோம் இல்லையா, இதான். அப்புறம் வந்து ஹிஜாப் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் தான். இந்த ஹிஜாப்பில் வந்து என்னென்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நானுமே வந்து இந்த கலெக்ஷன்ஸில் வந்து சிம்மர் ஹிஜாப்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட வாங்குற எல்லா திங்ஸ்க்குமே வந்து நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி நல்ல ஆஃபர்லேயுமே வந்து தராங்க. ரமடான் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.